விற்கிறேன்னு சொல்லி தான் காணி விட சொன்ன வேணும். ஆனால் காணி வந்து விடையில்லை, விற்க இல்லை. அப்போ அதனடியால் இப்போ திரும்பவும் வந்து ஒரு சிமெண்ட் ஜாட் ஆகிட்டு வந்து அடகு போட்டதில் இருந்தால் ரெண்டும் அழியாமல் கிடக்குது. இருந்த இடம் இன்றைக்கு மறக்கலாது. பாருங்க மழை எப்படி பெய்யுது. கடல் மழை அடிச்சு ஊற்று. சொன்ன டைமுக்கு வருது மழை. சரி 1:05 பெய்யுது. பாத்தீங்களா போட்டினா நானே இப்போ நிப்பாட்டியாச்சு. இழுத்து பாம்பு சாப்பிட்டுடுவோம். இழுப்போ நிப்பாட்டி இழுத்து பாம்பு நிப்பாட்டிட்டேன். இழுத்து பாம்பு தண்ணியை வந்து ஃபுல்லாக மாற்றத்தான் போகணும். காரணம் பார்த்தீங்கன்னா நனைஞ்சா தண்ணிக்குள்ளே பாசி மாதிரி இப்படி வருது இல்லை. இது என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாம் பறக்கு பாடுதல் நினைச்சு உங்களை புண்ணியம் நினைப்பீங்களா? ஒரு போதும் புண்ணியம் இல்லை. அதுன்ற தாவம் தான் கிடைக்கும். பிடிச்சி கடல் எறிகிறதுனால தான் இதுக்குள்ள ஃபுல் டைட். அதனுடைய கலட்டி நான் இந்த ட்ராங்க் அப்படி வச்சு கலட்டி க்ளீன் பண்ணி எடுக்கல. அது அதில் கொண்டு போடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இன்னைக்கு வந்து எங்கே போகிறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடிய காலமே அதாவது வந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அதாவது வந்து காலையில் எழுப்பினோடனே பிள்ளைகள் கொண்டு ஸ்கூலுக்கு விடணும். அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டையும் வந்து செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் கடைக்கு போய் மிரப்பொருள் வாங்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கராச்சிக்கு வலுக்கிட்டுருக்கேன். அது கிட்டத்தட்ட வந்து இப்போ கனடாலாக வந்து எனக்கு வேலை இருந்தும் நான் கடை வந்து துறைக்கல. காரணம் வேண்டாம் அந்த ட்ரிப் போன வழியால் திடீர்னு எடுத்த முடிவால் நான் ட்ரிப் போயிட்டு இருந்தாங்க. அதனடியால் கடை அதில் வந்து வேலை செய்யலை. அப்போ இன்றைய நாளில் போய் அந்த வேலையை நான் செய்து கொடுக்க வேணும். இப்போ இன்ஜின் வந்து பூட்டுறது கலட்டினா பூட்டுறது வந்து இனி வர மாதங்களில் வந்து கடை தொழிலுக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது போக மாட்டாங்க பெரிய அளவில். அப்போ இன்றைக்கு கூடிய வந்து காற்றா இருக்கு. அப்போ காற்று இதாக அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கடல் வந்து சீர்நிலைப்பட்டு இருக்காது. சரியான சீர்குளம் இதாக இருக்கும். அப்போ அதனடியாக தொழிலுக்கு போக மாட்டாங்க. அதனடியாக எனக்கு வந்து அந்த வேலையை வந்து இவன் கால் பண்ணல. அன்றைய கால் பண்ணி கொண்டு வந்தோம். பிறகு கால் பண்ணல. ஏன்டா கடை தொழில் பெருசாக போகலாம். அப்போ நானும் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வாகனங்கள் ஓடுறது எல்லாமே இருக்கு. அப்போ அந்த வகையில் வந்து யாரும் திடீர்னு வந்து கால் பண்ணினா உடனே போக வேண்டியா இருக்கும். நான் வந்து போயிட்டேன்னு சொன்னால் திரும்ப வந்து இன்ஜின் வேலை செய்யலாமல் போயிடும். அப்போ அதனடியால் இப்போ இன்றைய நாள் நிற்கிற நாளை வந்து வேஸ்ட் ஆகாமல் இன்ஜின் வேலையை வந்து நான் செய்துட்டேன்னு சொன்னால் அடுத்த நாள் வந்து ஏதாச்சும் வாகனம் ஓட்டவங்களோ இது வந்தால் வேறு வேலை வந்தாலும் அதை நாங்கள் வந்து தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு இதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து உண்மையிலேயே வந்து நினைச்ச உடனே நாங்கள் மற்றவன் வாழ்கிற மாதிரி ஆசைப்பட்டு அப்படின்றது வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் வந்து படிப்படியாக போகிறோம். என்னங்கட வாழ்க்கையில் நீங்கள் வந்து உடனேயுமே வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க இல்லையாண்டு இல்லை. அதே மாதிரி நான் வந்து வாழ்க்கையில் எனக்கு வந்து நிறைய திட்டங்கள் எண்ணங்கள் பலவிதமான இருக்க சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் நினைக்கிற காரியத்தை எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அதே மாதிரி எங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதிச்சு தருவார். அதே நினைவுகளோடு நாங்கள் வந்து பயணிப்பமாக இருந்தால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். என்ற இதுலேயுமே வந்து முயற்சியாக நான் இருக்க வேணும். அந்த முயற்சி வந்து என்னோட உண்மையிலேயே வந்து இருக்கிறேன். இதுலேயும் வந்து சோர்ந்து போகிற ஒரு ஆள் இல்லை. அதாவது வந்து சொல்லப்படா எங்கள்ட கிட்டத்தட்ட எங்கள் அப்பாக்கள் மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லிடலாம். ஏன்றால் அப்பா வந்து உண்மையிலேயே அந்த கிட்ட ஒருத்தர் நிற்கலாது. அந்த வகையில் அப்படியாவது நான் வரணுமென்றது மாதிரி உண்மையிலே ஒரு ஆசை. தொழில் ரீதியாக பஞ்சி குணம் அப்படின்றது இருக்காதபடி போக வேணும் பயணிக்க வேணுமென்றது மாதிரி போகிறேன். இன்றைக்கும் வந்து இன்ஜின் வேலையை செய்ய வேணும். இன்ஜின் வேலையை செய்துட்டு வந்து வீட்டிலேயும் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் போன முறை வந்து நாங்கள் அந்த அம்மாக்களோட நீ கேட்க போயிட்டு நான் கொழும்புலேருந்து பூங்கொண்டு வாங்கிட்டு வந்து இந்த மழை டைமுக்குள்ள வைக்க வேணும்னு சொல்லியிருந்தேன். நேருக்கு நான் வச்சுட்டேன். அது உண்மையிலேயே வந்து என்னன்னு சொல்கிறது தொட்டதெல்லாம் விளங்கு மண்டது மாதிரி இந்த மண் வந்து அப்படி நான் நினைக்கல இப்படி வருமண்டது மாதிரி நல்ல மண் போலதான் இருக்குது. எல்லாமே வந்து தலைக்குது, நீட்டாக தலைக்குது. கண்டுள்ள தான் எப்படி நீட்டாக தலைக்குது. நின்ற ஒவ்வொன்றுமே வந்து நல்ல நீட்டாக வந்து ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு வாங்கிக்க சொன்னாங்களும் இந்த கண்டுகள் வந்து வரும்பொழுது கொஞ்சம் காலமாகும் மண்டது மாதிரி. ஆனால் பாருங்க ஒன்றும் இந்த படாமல் உயிரோட நிற்கிற மக்கள் உயிரோட தலைச்சி கொண்டு நிற்கிறோம். அப்போ அதனடியால நீட்டா இருக்கு. அப்போ இதையும் வந்து எப்படியே விடுவமாக இருந்தால் மழை நேரங்களில் வந்து நுழம்புகள் கூடி பிறகு வந்து நாங்கள் வந்து பிஹெச்எம்ஆருக்கு வந்து ஃபைன் எழுதிட்டு போனோம். அதில் நிறைய பிரச்சனை வந்துடும். இப்போ வெளி வேலையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும். வீட்டில் இருக்கிற வேலையில் இருந்தால்
துப்புரவாக்க இருக்கு. மற்றும் வாங்கின கண்டுகள் வைக்கணும். மற்றது வந்து வாங்கின கொஞ்சம் கண்டுகள் இருக்கு, அதில் வாங்கி வைக்க வேணும். மற்ற இனிமே புதுசா கண்டு வாங்கணும். மெயினா எங்களுக்கு காய்க்கிற மரங்கள் வாங்கி வைக்கணும். அப்ப எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்ப என்ன சொல்றது, நாங்க வந்து ஒரு வீடியோன்றதை பார்க்காமல் இதுதான் எங்களுடைய செயல்பாடு. ஒரு மனிதனுடைய செயல்பாடு வந்து இப்படித்தான் இருக்க வேணும். இப்படி இருந்தாதான். இப்ப இது இங்கே இல்ல, அது நீங்கள் எந்த வெளிநாடு எங்கேயா இருந்தாலும் சரி, உள்நாடு எங்க இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது வீட்டுல வந்து ஒவ்வொரு வேலையை செய்வீங்க. வீட்டுல வந்து ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு மரக்கறியோ அதோ இதோ அதோட கொஞ்ச நேரம் டைம் எடுத்து மினக்கடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பயனை தர மாதிரி இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு வரலாம். அதுல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க, வாங்கி வச்சிருக்கிற ஒரு கத்திரிக்காய் கண்டோ பூசணிக்காயோ எதுல இருந்தாலும் காசை கொடுத்து நாளைக்கு வாங்க தேவையில்லை. இதுல வந்து ஆனா என்ன சொல்லுங்க, மரக்கறிகள் வச்சால் ஒரு மருந்து இல்லாம இந்த பெருசா வார மாதிரி இருக்கும். அந்த வகையில ஓகேயா இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுடைய எண்ணங்களும் அப்படி வரணும் இப்படி வரணும்ன்ற ஒரு ஆண்டு மோனிக்காக்களோ கம்சிக்க போட்ட பைத்தங்கம் கண்டு வருகிறது. அப்படி அந்த வகையில அப்படியான எண்ணங்கள் தான் இருக்கு. இப்ப நான் ஒவ்வொன்றையும் வந்து குட்டி குட்டி குட்டியாகத்தான் நான் வந்து குட்டியாகத்தான் நான் வந்து ஒவ்வொன்றையும் வந்து செய்யணும்ன்றது எனக்கு நான் குட்டி குட்டியா செய்து பெருசான ஒரு நிலைமைக்கு மாத்திருவேன் என்றது வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில வந்து சோர்வடைகிற மாதிரி போயிடும். ஆனா என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சோர்வடைகிற மாதிரி வந்தாலும் கடவுள் ஏதோ கூட இருந்து வழி நடத்துறாருன்றதை நான் சொல்லுவேன். ஓகே, அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டு இருக்குது. அதனடியால வந்து பாருங்க, நாங்கள் இப்போ போயிட்டு வந்து வேலை செய்ய போறோம். இன்ஜின் வேலையை வந்து செய்துட்டு இன்னும் ஒரு அலுவல் கிடக்குது. போன முறை பார்த்துருப்பீங்க, எங்களுடைய பல்லு வந்து பிரைவேட்ல செய்திருந்தான். அதாவது வந்து சொல்லிதான் ஒரு எல்லாம் பறக்கு, எல்லாம் புயல் காத்து அடிக்கு, பக்கத்து வீட்டுக்கார பேச போயிடும். ஒரே கதவு அடியா கிடையாது. அப்ப காத்து நல்லா இருக்கா பாருடைய கடையில வெக்கையும் இருக்கு. தொப்பியும் தேவையில்லை, தொப்பியும் தேவையில்லை. நான் மோட்டோட நெட் தொப்பி இது. ஆனா தொப்பி எல்லாம் வெளியில போச்சிருக்கிறோம் எல்லாரும் பார்த்தேன். ஞாபகமா ஒரு அக்காட தொப்பி இருக்கட்டும். சரி, அந்த வகையில நான் அங்க போயிட்டு வேலை செய்வதை பார்ப்போம். மறக்காம தொடர்ந்து வீடியோ பாருங்க மக்களே. செய்யற வேலையிலே காட்டி கொண்டிருக்கிறோம். ஓகே, அப்படி என்ன சொல்றது, நான் ட்ரிப் போயிருந்தபடியா உண்மையிலேயே மழை வந்தது. இந்த மோட்டர் சைக்கிள் வந்து இதுல தான் விட்டுட்டு போயிருந்தேன். சீட்டெல்லாம் கொஞ்சம் ஊறி இருக்கும். அதுதான் தண்ணி வேணும். தேன் கூட்ட தேன் எடுக்கிற மாதிரி வெயிலுக்கு விட்டு காய விடணும். இப்படிதான் தேன் எடுக்கிறது. சரி, எனக்கு ஸ்டார்ட் வேற மோதிச்சு. அது முதல்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிளக் கேப் எல்லாம் கலட்டி விட்டுறானே, இந்த காயட்டு மண்டு தண்ணி கண்டு ஊறிட்டு கொஞ்சம் நேரம் கொக்கரிக்க போய் ரெண்டு கொக்கோ கண்டிக்க போய் இந்த மழை கிளம்பிட்டா வந்துட்டாங்க சார். ஆடியா எடுத்துட்டேன். இப்போ ஆக்சிடென்ட்டை கூட்டினா நின்று. இப்போ நீங்கள் வந்து உங்களோட மழை நேரங்களில் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் வந்துட்டு ஆக்சிடென்ட்டை கூட்டக்கூடாது. என்ன சொன்னால் கொஞ்சமாவது இன்ஜினை ஹீட்டாக விடணும். பிளக் ஹீட் ஆகினோன்னு நைஸாக இப்படி நைஸாக கூட்டணும். ஆக்சிடென்ட்டை நைஸாக கூட்டணும். ஏன்னா சில தெரியாமல் ரோட்டில் வந்து போட்டு முறுக்கி கொண்டு நிற்கிட்டு கையில கடை முருட்டி கொண்டு போகிற வேணும். இன்றைக்கு ஒரு ஆக்கள் செஞ்சு கொடுத்துனாங்க. சோக்கில் நினைச்சு இப்போ வந்து என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, ரொட்டைட்டாக இன்ஜின் ஹீட் ஆகி பிளக் ஹீட் ஆகும். பிளக் ஹீட் ஆகிடணும். ஓரளவுக்கு கொஞ்சம் ரேஸுக்கு எடுக்க பார்க்க சில பேர் அவஸ்தைப்படுறீங்க. பொம்பளை பிள்ளைகளோ சரி யாரா இருந்தாலும் இன்னும் குழப்ப பார்க்கும். ஸ்டார்ட் பண்ணோன்னு சரியா ஆயிடுது. கீழாரங்க போதும் உங்களுக்கு இந்தியா ஹெல்மெட்
சரி கடையில் போயிட்டு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கராச்சி கடைக்கு நான் வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தான் பூட்டையில் கலட்டி வச்சிருக்கிறேன். இன்னும் பூட்டா போகிறேன். இது கொஞ்சம் பூட்டை கொஞ்சம் லேட்டாக நான் க்ளீன் பண்ணணும். உப்பு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தான் பூட்டை வேணும். ஒரு தரம் இல்லை இங்கே தனியாக தானே ஏதோ சமாளித்து சேவை வீடியோவில் காட்டில் மட்டும் காட்டிக்கொள்ளுவேன். கடையை பார்த்துருப்பீங்க. இந்தா இதை அடித்து தான் கலட்டினேன் இந்த வால் கேஸ். அதே மாதிரி கிடக்கு இன்ஜின் கேஸ். இது ஃபுல்லாக எல்லாம் உப்பு பிடிச்சி போய் கிடக்கு பாருங்கள். உப்பு பிடிச்செல்லாம் கரல் கறி போய் கிடக்குது. இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கரலாக கிடக்கு. அப்போ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட் பண்ணால் தான் ஒவ்வொரு டைமே வந்து செய்கிற வேலையெல்லாம் சரியாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி அப்போ வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொல்கிறது, விடிய காலமே வந்த உடனேயுமே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன வேலை உண்மைக்குமே வந்து வேலை இருக்குன்னு சொன்னால் நான் வந்து உண்மையாகவே நித்திரை ஓடிக்கொள்ள மாட்டேன். அப்படி தான் வேலை செய்ய நினைக்கிறது. இது வந்து நார்மல். இப்போ வந்து செய்கிற இந்த வேலை வந்து வெறும் நார்மல். ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு வேலை தானே. பெரிய இன்ஜின் பிரிச்சிருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு வேலை. ஆனால் அந்த ஃபுல்லாக அவங்களுக்கு அப்படி தை மாதமோட நல்ல வேலையில் வரும், கூடுதலான வேலையில் வரும்ன்றதை நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்க. இதான் நாங்கள் செய்கிற வேலையில் ஒவ்வொன்றுமே. சரி நான் அந்த க்ளீன் பண்ணுறது எப்படி செய்கிறேன்னு போகிறேன், அதுக்கு கால்சியம் எப்படி படிஞ்சிருக்குதுன்ற ஒவ்வொன்றையுமே வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்து வீடியோ நல்லா செட் பண்ண எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காட்டிக்கொள்கிறேன். ஓகே ஸோ ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்ட் லவுண்டில் செட் பண்ணி போட்டு நார்மலாக எடுத்து கொண்டிருக்கிறேன். கலட்டினது வந்து இது வந்து கிராங்க் கேஸ். அது வந்து இப்போ வந்து என்ன சொல்லணும், இப்போ ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த ஆணி இதெல்லாமே வந்து கலட்டி எடுத்துட வேணும். அதே மாதிரி கெட் பக்கம் வந்து வாரது வந்து ஃபுல் கேஸ்கெட் வாரது. கேஸ்கெட் ஃபுல்லாக கழட்டி இப்போ க்ளீன் பண்ணி உறைஞ்சிது. பட் இதுக்குள்ளாக வந்து கால்சியம் படிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கீழ் லைனும் வந்து காவனர் இருக்குது. இந்த காவன் எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த வந்து இன்ஜின் மேலே வந்து டைட் அருகி இருந்தது. அடிச்சு தான் கழட்டினாங்க. அடிச்சு கழட்டினது கிராங்கில் இருந்து வாரது வந்து என்னென்னு சொல்கிறது, கிராங்க்லேருந்து வாரது இந்த கீழ் இதுக்குள்ளே வந்து உப்பு பிடிச்சிருக்கும். அதாவது உப்பு பிடிச்சி கரல் எறிகிறதுனால தான் இதுக்குள்ளே ஃபுல் டைட். அதனுடைய இன்ஜின் கழட்டினான். ஏன்டா கிராங்க் அப்படி வச்சு கழட்டி க்ளீன் பண்ணி எடுக்கல. அது இந்த பதில் கொண்டு போடுவாங்க. அப்போ இதை வந்து நாங்கள் சரியான முறைக்கு வட்டிப்பாக நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். காற்றடிக்குது. போன சும்மா ஒரு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா திருப்பியா சுட்டியல் அதெல்லாம் வச்சு தான் வச்சு விட்டுருக்குறேன். ஒரு இதுவும் இல்லை. இதெல்லாம் இப்போ இதையும் நாங்கள் சரியான முறைக்கு மிக கவனமாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் ஒரு கொஞ்சம் காலம் இருந்தாலும் திரும்ப கை வைக்காமல் இறுகாமல் பூட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கே வந்து கொஞ்சம் மினக்கடும். அதே மாதிரி இந்த பிள்ளைகளெல்லாம் வந்து ஃபுல்லாக கரல் இருக்குது பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து மினக்கட்ட வேலை தான். கேஸ்கெட் இது. சரி இப்போ என்ன சொல்கிறது, இப்படியே வச்சு நான் வந்து இப்படியே வச்சு இந்த வீடியோவில் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கல. அது காரணம் வேண்டாம், ஃபோன் சில வழியில் கீழே விழுந்துடுமன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வச்சுருக்கிறேன். இந்த காற்று அடிச்சு கொண்டு இருக்குது. ஆட்கள் இல்லாதபடியால் இப்படி விட்டுருக்கேன். அப்போ இதெல்லாம் கீழே கழட்டி க்ளீன் பண்ணி இங்கே தட்டி கொண்டிருக்கோ ஃபோன் கீழே விழுந்துடும். ஆனால் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி போட்டு படிக்கிறாரு வந்தாங்கன்னு சொன்னால் கூட்டுற கேப் கொண்டு இருந்தானே அதுக்கடையில் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த வேலை நான் வந்து முடிச்சே ஆகணும். முடிச்சுன்னு சொன்னால் தான் நாளைக்கு நான் அடுத்த வேலை திட்டங்கள் நான் இருந்தால் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா எப்போது நாளைக்கு நான் வேலைன்றது எனக்கு தெரிஞ்ச வேலை இல்லை. நாளைக்கு திடீரென வேலை வந்தால் இதை வச்சு கொண்டுன்றேன்னு சொன்னால் எல்லாம் நம்போம். அப்போ அதனடியே அதை முடிச்சிடணும். வேணும் அதான் என் கொள்கை. அதனடி தான் இன்றைக்கு வேலைக்கு வந்தேன்னா இதை முடிச்சுட்டு பார்ப்போம்னு இருக்கிறேன். ஓகே இப்போ வந்து நார்மலாக க்ளீன் பண்ணுறதை வந்து காட்டு இருந்தால் காட்டுறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது,
இப்படித்தானே இப்போ இது கிடக்கிற உப்போடு எல்லாத்தையும் வந்து சுரண்டி இப்படி தான் எடுத்து கொண்டு வேண்டிய வரும். அது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். மெக்கானிக் ரீதியாக இன்ட்ரெஸ்டாக பார்க்குறவங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். அந்த கால்சியம் ஒன்றும் இல்லாதபடியால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொள்ள வேணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு பூட்டை கண்டிப்பான முறையில் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே சரி. இப்போ என்ன சொல்கிறது, அந்த இன்ஜின் போட்டுற கண்டு வலுக்கிட்டு ப்ரௌன் அண்ட் 2 நாள் வந்து கடைக்கு வரையில் வேறு வேலையில் இருந்தபடியாக கடையில் வந்து உண்மைக்குமே வந்து வேலை குறைவு. அப்போ என்னடியால் வேலை செய்ய இப்போ இந்த பெண்ணை கண்டைக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் சொல்லியிருப்பேன், அந்த செய்து வச்ச இன்ஜின் வந்து எடுக்க வரையில் அதை எடுத்து தாங்கன்னு சொல்லி கால் பண்ணாங்களோ. அப்போ அதே இப்போ 4-5 மாதமாக 4 மாதம் முன்னாலும் பேர் பண்ணிக்கிறேன். அப்போ அதான் இந்த இன்ஜின் தான். இப்போ இதை நான் சொல்லியிருந்தேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டு கால் பண்ணணுன்னு சொன்னேன். எல்லாம் செய்தாச்சு. அப்போ அதனடியே இப்போ திரும்ப கஷ்டமாக மேலே கழுவி போட்டு ஸ்டார்ட் பண்ண வேணும். என்ன ஸ்டார்ட் பண்ண மற்ற இன்னொரு கே பாக்ஸ் கீழ் வால் ஒன்று பூட்ட கிடக்கு, அதுவும் பூட்டணும். மற்ற பெய்த மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக மேல் மட்டம் ஃபுல்லாக அனுப்பிது இதுக்குள்ள. அப்போ இதுக்குள்ள தான் வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாங்கள் இதுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இன்ஜின் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது. இதுக்குள்ளே வந்து பக்கத்து ஸ்கூல் இருக்கிறபடியால் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து சும்மானே கல்லுகள் எதுவும் எடுத்து போட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவேன் இருந்தால் கீழே அந்த கல்லுகள் வாழை உடைச்சி போடும். அப்போ அதனடியால் இதே மக்கள் செக் பண்ணணும். செக் பண்ணோன்னா சில பேர் பாம்பே வடிச்சிட்டு போட்டு போயிருப்பாங்க. அதனால பயமாக கடை கை வைக்கிறேன் நினைக்கவே வைக்கிறதுல உருப்பட மிருகங்களை போட்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்ல பெரிய காலமே வேற ரோட்டாக நாய்க்குட்டிகள் வந்து இதாக கிடக்குது. என்னென்னு சொல்ல மறிச்சு போய் கிடக்குது. அப்போ உண்மையிலேயே வந்து நாய் வளர்க்குற நீங்கள் வந்து வீட்டில் நாயை சரியான முறையில் வளர்த்துக்கொள்ளுங்க. இந்த இதுக்குள்ள பின்னுக்கு சந்தி எண்ணெச்சு போட்டு நாய்க்குட்டியை கொண்டு வந்து நாய்க்குட்டியில் விடாதீங்க. இது அவ்வளோ பெரிய சந்தை இல்லைன்னா சும்மா வந்து அவ்வளோ நாய்க்குட்டி. அதுதான் ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் வாடுதண்டு நினைச்சு விடுறீங்களோ தெரியல. ஆனால் முழுக்களம் வந்து நாயில் அவ்வளோ வந்து சாகுது ரோட்டு வழியை வந்து வாகனங்கள் ஏறி. அப்படி அதையும் வந்து கவனமாக பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாடுதண்டு நினைச்சு உங்களுக்கு புண்ணியம் நினைப்பீங்களா? ஒருபோதும் புண்ணியம் இல்லை, அதுன்ற சாவம் தான் கிடைக்கும். சரி இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த வாடிக்கையாக தான் மேலாட தண்ணி அள்ளி ஊற்றுவோம் இல்லாட்டி சரி கூடி சுஜா பொக்கி பார்த்தி நெடுப்பா கிடக்கு, கடும் பொக்கியா கிடக்கு. ஏதோ நீ இந்த மேல இந்த ஓலையை போட்டபடியா கொஞ்சம் தப்பிட்டு ஊத்துனா கொஞ்சம் குளிரா இருக்கு. குறைவா இருக்கும். தண்ணியை வந்து ஃபுல்லாக மாற்றத்தான் போகணும். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தண்ணிக்குள்ளே பாசி மாதிரி இப்படி வருதுல்லோ. இது என்ன செய்யணும்னு சொன்னால் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கூட தண்ணிக்குள்ளே போயிடுது, இன்ஜினுக்குள்ளே போயிடுது, தண்ணி லைன் அடைச்சிடும். நம்ம நான் பிரித்து போட்டுற இன்ஜினோட இதுக்குள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். போயிடும் ஃபுல்லாக மாற்றத்தான் ஓரளவு பச்சையாக இருக்கும். இதில் முழுக்களை வந்து ஊற்றும். அங்கால இந்த கடைக்கில் கொஞ்சம் ஊற்றி கடும் பக்கியா 2 கடை அந்த மேல் பாசி என்ன இது அப்படி இந்த மேலால சீட்லேருந்து வளைஞ்சு விழுந்துருக்கு தானே, சீட் பாசியும் வந்துருக்கு தானே, அதுவும் வந்துருக்குமே. இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சின்ன பீலி ஒன்றதில் இருக்க செட் பண்ணி விட்டோம்டா. அங்கே அழகா ஆளுக்கான தான் தண்ணியில் ஊற்றி கொண்டு இருக்கணும். வெக்க குறைவா இருக்கு. அதான் நேற்று சொன்னது தண்ணியில் ஊற்றினா நல்லவன். அது எடுங்க. யாரப்பா ஃபோனில்? சரி, அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்களா? இது வந்து 4ஆம் வேலை தான். எங்கே கேட்டாலும் ஆக்காது தான். 320 சரியில்லைம்மா, ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. 4ஆம் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு வேலையோடு தான் நிற்போம். இதான் உண்மை. அப்படித்தான் சொன்னாங்க.
இங்கேனாலும் ஒரு வேலை இப்போ இன்றைக்கு இந்த வேலை. சரி, அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக அள்ளி ஊற்றி போட்டு இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை நான் அங்கேயே இருந்து அள்ளி கொண்டு ஊற்றணும். ஊற்றி போட்டு இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்கே பாருங்க உள்ளுக்குள்ளே கல் ஸ்க்ரூ ட்ரைவர் பொடி இதெல்லாம் வந்து கணக்கு போட்டிருக்குறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கத்தக்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா சரி இன்ஜின் கட்டும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இஞ்சாலுக்கெல்லாம் தண்ணியும் எல்லாத்துக்கும் ஊற்றி விட நல்ல கூலாக தான் இருக்குது. உண்மைக்குமே இருக்கிற வைக்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அப்போ இதை நீ ஃபுல்லாக எடுக்க வேணும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து இந்த தெச்சிப்பதில் வெட்டி வச்சுருக்கேன். இதனால் நான் தண்ணியை அள்ளி அள்ளி எடுக்க வேணும். எடுத்துகிட்டு காட்டுறேன். சரி, உள்ளுக்கு இருந்தது எல்லாமே வந்து எடுத்தாச்சு எல்லாம். அப்படி இந்த மண் வளர்க்குறக்கு அதை க்ளீன் பண்ணணும். தண்ணி அள்ளி கொண்டு வந்தால் தண்ணி அள்ளி கொண்டு ஊற்றுற இடத்த எங்கள் காட்டுற பாருங்க. என்ன வெக்கியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்தா நான் முந்தி கடை வச்சுருந்த இடம் இப்போ அது வந்து ஒரு யாட்டாக மாறிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். விற்கிறேன்னு சொல்லி தான் காணி விட சொன்ன வேணும். ஆனால் காணி வந்து விடையில்லை, விற்க இல்லை. அப்போ அதனடியால் இப்போ திரும்பவும் வந்து ஒரு சிமெண்ட் ஜாட் ஆகிட்டு அந்த அடகு என்ற போட்டதில் இருந்தால் ரெண்டும் அழியாமல் கிடக்குது. இருந்த இடம் என்றைக்கு மறக்கலாது. அதேமாதிரி இதில் தண்ணி எடுத்து கொண்டு போகணும். இதுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்தால் கொஞ்சம் மண்டில் ஒரு 5-6 அள்ளி ஊற்றணும். பாலி தூக்கி தான் பிடிச்சுருக்கோம். 180 கஞ்சலாக கிடக்கு. இது ஃபுல்லாகவே கிண நேரமாகும். இல்லை அது ஃபுல்லாக இவ்வளோ நேரமாகும். நல்ல இது கொண்டே ஊற்ற வேண்டியா. சரி, அங்கே தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஊற்றியாச்சு வரங்க அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஊற்றிட்டேன். அப்படியே நீ இந்த இன்ஜினியரை தூக்கி ஸ்டார்ட் பண்ணி பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்து விட்டா சரி. இதைத்தானே நீ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேணும். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த இன்ஜின் தான் பூட்ட வேணும், இதை பூட்டணும். இது ரெண்டும் தான் இங்கே இருக்கிற வேலை. என்ன ஒன்றும் அவசரம் இல்லாத வேலை தான் பிரச்சனை. நான் பூட்டி வச்சு விட்டா நல்லது தானே. ஓகே, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். வீடியோ எடுக்கிற ஒருத்தர் இல்லை, அந்த தண்ணியை தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகே சரி, ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுங்களா? ஸ்டார்ட் தான் நல்லா நீட்டாக வேலை செய்யுது. கொஞ்சம் ஸ்பேஸ் கூட நிற்குது. எனக்கு வேலை குறைக்கும். சவுண்டு கூட இல்லை. கீரை போட்டு ஓட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் அடிக்குது. அதாவது ஸ்லோப் பண்ணி கண்டிப்பாடும் கரண்ட் அடிக்குது. இந்த வெற்றி போதில் சுற்றி வைக்கிறாங்க. கரண்ட் அடிக்குது. தண்ணியெல்லாம் வேலை செய்யுது நீட்டாக. கரண்ட் படியால் ஸ்டோர் பண்ணுது. டிக்டி என்ன அடிச்சிருந்தது இது கரண்ட். சரி, இப்போ செய்த பார்த்துட்டு இப்போ ஆளுக்கு கால் பண்ண போகிறேன். நான் வந்து நிப்பாட்டி போட்டு இழுத்து பார்க்க போகிறேன். சாஃப்ட்வேர் ஒன்று வேலை பிரிச்சு போட்டுனா நானே இப்போ நிப்பாட்டியாச்சு. நீ இழுத்து பார்ப்போம். சாப்பிட்டுடுவோம். திருப்பம் நிப்பாட்டி இழுத்து பார்ப்போம்.
எடுத்து பாரு. சரி, தற்போது இந்த இன்ஜின் பூட்டியாச்சு. இந்த இன்ஜின் வந்து பூட்டி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் கலையாக இருந்துச்சு. ரெண்டு வாரத்துக்கு நாங்கள் தண்ணி அள்ளி இங்கேருந்து கொண்டு வர்றது, ஆனால் அது வழியால் கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சு. இனி மற்ற இன்ஜின் பூட்டாக வேணும். அதுக்கு முன்னாடி ஆளுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவோம் இப்படி வேலை முடிஞ்சுன்னு சொல்லி. அவருடைய கீழ் வாலும் வந்து பூட்டணும். மற்ற இன்ஜின் வால் பூட்டாக வேணும். அதுவும் பூட்டையில் இன்னும் இந்த அதையும் பூட்டி கையோட சர சொல்லியிருந்தவர். நான் மற்ற இன்ஜினும் பூட்டியில் கொடுக்கணும். நான் அப்போ அதையும் பூட்டி வச்சுட்டேன்டா சோழி இல்லை. அதுக்கிடையில் நீ நின்றுட்டு இப்படி 1 மணிக்கு நான் இன்றைக்கு வந்து பருவம். இப்போ மோனிகா வந்து இங்கே போயிட்டா, நேசரிக்கு போயிட்டா, சாரி டியூஷனுக்கு போயிட்டா. அப்போ மோனிகா ஹலோ ஹலோ ஓகே ஹலோ ஓ அக்கா அசோகண்ணா இல்லையோ? சாப்பிட்றாரோ? சொல்லுங்க, இன்ஜின் வேலை முடிஞ்சுதாமண்டா? ஓகே ஓகே. சரி, இன்ஜின்காரனுடைய கதைச்சது அவள் வந்து கரவலை விளைச்சி போட்டுத்தான், கரவலை விளைச்சிட்டு தான் அவள் வந்து வருவாராம். அப்போ இன்னும் வந்து பின்னேரம் போல் 6 மணி போல் இன்ஜின் எடுக்க வாரம்னு சொல்லிட்டு அப்போ சர்மீனை கால் பண்ணி இப்போ நேரம் வந்து இங்கே வந்து 12:45 ஆகிட்டு 1 மணிக்கு மோனிகா வைத்த போனான். அப்போ மோனிகா ஏற்றிட்டு வந்து தான் மறுபடியும் எங்களுடைய வெளியே வந்து துவங்கலாம். இப்போ மோனிகா ஏற்றிட்டு வீட்டை வேணும் சாப்பாடுன்றதை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் இங்கே வர சரி வீட்டை போயிட்டு பார்ப்போம். சரி, இப்போ நான் வந்து வீட்டை வந்துட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னது மாதிரியே வந்து 2 மணிக்கு இங்கே வந்து வானிலை அறிக்கை இட்டுருக்குறாங்க. மழை வருமன்றது மாதிரி 2 மணிக்கு. இப்போ நேரம் 1 மணிக்கே வந்து டுமா டுமா டும் டும்ன்றது. ஏன்னா காமிச்சி கருத்து மழை வர சூழ்நிலையில இருக்குது. இது தெரியாமல் விடிய 7 மணிக்கு ஒழும்பி இந்த பருவம் தானே 7 மணிக்கு ஒழும்பி மழை எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு தண்ணி விட்டாது. நான் தேவையில்லாத ஒரு வேலை. சரி பரவாயில்ல. இருந்தேன் இப்போ 1 மணிக்கு நான் மோனிகா வைத்த போகணும். மழை வர்ற டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே இப்படி மழை மப்பா இருக்க போய் கடற்கரையில் போய் நிற்கணும். வேறு லெவலுக்கு இருக்கும். ஆனால் இடிமின்னல் படும் அதுவலன்று நினைக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ சொன்னது மாதிரியே நடக்குதுன்னு. இப்போ 2 மணிக்கு மழை வருமாட்டாங்க, 1 மணிக்கெல்லாம் புல்லாக கருத்து இப்போ 2 தடவை டும் டும் பண்ணிச்சுது மின்னிச்சுது. அப்போ அதனாடியே எனக்கு இந்த கிளைமேட்டை பார்க்க நல்லா கிடக்கு. இப்போ கடற்கரையில் போய் நின்று தூண்டல் போட்டு லட்சக்கணு மீன் பிடிச்சா நல்லா இருக்கும். ஆனாலும் தூண்டல் போட்டு மீன் பிடிக்கிற சீசனும் வந்து போயிட்டுது. சும்மா போயிட்டு மினக்கிறதுலேயும் வேலை இல்லை. ஏறல் தேவைண்டா போய் கிண்டலாம் பார்ப்போம். அதுக்கும் சரியான பொடியல் ஒழுங்கானது என்று இல்லை. போயிட்டு எல்லாம் வேலையில் அங்கே போயிட்டாங்க தானே பார்த்துக்கிறேன். வாழையிலேயே படத்துல பார்த்தோம்னா வாழையிலேயே மழை வருது, வாழையிலேயே போட்டு கொண்டு போயினா மின்னல் வந்து அப்படி ஆள்காரு வாழையிலேயே போட்டு நான் தானே கையில போன் வச்சிருக்கேன். சரி, அப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் கேட்டுட்டீங்க சத்தத்தை டும் டும்ம. இனி போய் நான் மோனிகா ஏத்தி கொண்டு இங்க வீட்டை வர. சரி ஓகே. சத்தம் 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 மழையை பாருங்க. ஒரு வெளியிலேயே போகல. அது நிற்கிறார் மோனிகா டியூஷன்லாம் நிற்க வேண்டிய கட்டம் பெற போகுது. இப்போ அப்படின்னு போகத்தான் வேணும். சணல் மழை இந்த சனியோடு போட வருது. கொஞ்சம் டைமுக்கு மழை வந்து விட்டது. முடிச்சக்கு என்ன இது பாருங்க மழையை காற்றுடன் மழை. அது மட்டும் இல்லை இடி முழங்குது. சரியா எப்படி பெய்யுதுங்க மழையை பாருங்க. மழை எப்படி பெய்யுது. கடல் மழை அடிச்சு ஊற்று. சொன்ன டைமுக்கு வருது மழை. சரி 1:05 பெய்யுது. ஓ இப்படி பார்த்தா தான் எங்கட வீட்டு சோலை அமைப்பு தெரியும். சரி, நான் இப்போ மோனிகா வந்து ஏற்ற போயில மழை வந்து வெளியில் பெய்துன்னு இருந்த வழியால் சர்மீன் தங்கச்சி பக்கத்து வீடு தானே, அதடியால் போய் கூட்டி கொண்டு வீட்டை வச்சுக்கணும். என்ன படி ஆட்டில் சாப்பிட்டு வந்து ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே வந்து காலமையும் சாப்பிட்டு போகல. என்னன்னு சொல்கிறேன், காலமை வந்து சாப்பாடுன்றது வந்து சும்மா என்னன்னு பூரி சாப்பிடுறீங்க மறந்துட்டீங்க. பூரி சாப்பிட்டு மறந்து போயிடுது. ஓகே, பெருசாக ஒன்றுமே சாப்பிட இல்லைன்னா சொல்லலாம். பூரினா பிடிக்கல. அப்போ அதனடியால் போயிட்டு வந்தது இங்கே வந்து வாருங்கோ அவிச்ச முட்டை
பிரியாணி, அவிச்ச முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி. கோழி பிரியாணி வந்து செய்து வச்சுக்கிறாங்க. பாவம் கலை பசிதான. மழை நேரங்கள்ல உண்மையிலேயே அவர் சொல்லுவாங்கல்ல, மழை நேரங்கள்ல நல்லா பசிக்குமா மேன? அடிக்கடி பசிக்குமா? மழை நேரங்கள்ல சாப்பிடணும்னு இருக்காது. இது உண்மைதான். மழை நேரம் கஷ்டம் இருக்கிறது தான். மழை நேரங்கள்ல பொதுவா எல்லாத்த வீட்லயும் வந்து கொஞ்சம் இருக்கந்தான். என்ன செய்யறது இருக்கிறத சமாளிச்சு. மழை நேரமே இருக்கும் பாருண்டா, வேலை குறைவா இருக்கும். அப்பதால எல்லாத்த வீட்டுலயுமே மழை நேரம் சொன்னால் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த நேரம் பானம் பருப்பு கறி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தெரியுமா? அது சில சமைக்கிறாங்களுக்கு பஞ்சி, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. கிச்சி நீரா அதுக்காக அவ்வளவு அடப்பெரிய மழை நேரம் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த இடத்துல மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த மழை நேரம் ஸ்டார்ட்ல இந்த இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றோம்னா அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்ல வேணுமே. என்று சொன்னால் அவரால் தான் எல்லாமே கிடைச்சிருக்குது. அதுதான் முதலாவது. இந்த கடவுளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் இன்றைக்கு நினைச்சேன்னா மீன் கறி வைப்போம் தான் யோசிச்சுட்டு பார்த்தேன். அதில் போனேன், ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாங்கி சும்மா பிரியாணியை தீவம் பண்ணிட்டு கிடந்ததானே வேலை சாமான். நாடாக நடக்கிற ஒன்றையை வந்து காட்டுவோம் உங்களுக்கு. நீ வந்து ஒரு வீட்டிலேயே வந்து எப்படி நடக்கும்ன்றதை வந்து ஜென்ரலாக சும்மா நம்மளா எப்படி நடக்கும் போகும்ன்றதை வந்து உங்களுக்கு காட்டுவோம். அது மட்டும் இல்லை, இனி இந்த பின்னேரம் வந்து என்ன செய்ய போறேன், நான் கேக் அடிக்க போறேன். மிஷின் இல்லை வந்து இப்போ கேக் வந்து பழகி அதாவது வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்து எல்லாம் ஓகே ஆயிட்டுது. அப்போ அதனடியால மற்றது நாங்கள் இப்போ ஆர்டர் எடுத்து கொடுக்க முன்னே பர்த்டே கேக்குகள் எங்கட ஃபேமிலிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்து கொடுக்க அதான் எங்களுக்கு ஒரு பழக்கத்துக்கு வேறுமேண்ணே. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் என் அம்மாண்ட பர்த்டேக்கு நான் தம்பி பர்த்டே கேக் செய்ய போறேன் 10ஆம் தேதி. நல்ல விஷயம், நல்லதே செய்தோம் நல்லதே நடக்கும். ஏன்னா அப்படி அந்த வகையில எல்லாருமே ஒரு தொழில் செய்யணுன்ற மாதிரி சர்மியம் வந்து ஒரு தொழில் ரீதியாக அதை செய்யணும்னு ஒரு ஆயத்தப்படுத்தி இருக்குது. இன்னைக்கு 2 பேருக்கு கேக் செஞ்சு கொடுத்தது, பர்த்டே கேக் ஒன்று செய்து கொடுத்தது. பர்த்டே கேக் இல்லை, சும்மா நார்மல் கேக் செஞ்சு கொடுத்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் முயற்சியில் இறங்கினா தான் இந்த உலகத்திலேருந்து வாழலாம். அதோட சம்டைம் இன்னொரு தொழில் ஒன்று சும்மா பார்ட் டைமாக செய்வோம். பார்ட் டைம்னு சொன்னால் என்ன சொல்லுங்க, அப்போ அந்த பொருளுக்கு அனுப்பக்கூடிய கொஞ்சம் ஐட்டங்கள் செய்வோம். வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன். அப்போ கூட ஓடர்கள் வந்தால் இன்னொரு அளவு போட்டு தெரியலாம். காட்டுவோம் மக்களை, நீங்கள் தான் ஒரு ஆதரவை வந்து கொடுக்க வேணும். நான் என்னென்ன செய்ய போகிறேன்ற அது ஒரு தனியாக ஒரு வீடியோ காட்டுவோம். நல்லா இருந்தால் மட்டும் வாங்கிக்கொள்ளுங்க, சரி என்ன வேண்டாம். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லதுக்கு தான் நீங்கள் மோஸ் அதனால நல்லா இருக்கும். நான் என்னென்ன செய்ய போகிறேன்றதை நான் தனியாக ஒரு வீடியோவில் அது உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ எனக்கு பசிக்குது கழிச்சு கொண்டு எல்லாம் ஆறிடும், அதில் டேஸ்ட் போயிடும். பிரியாணி சூட்டோட சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இந்த பிரியாணியும் வந்து பார்த்துருப்பியால், செய்த வேலையும் பார்த்துருப்பியால். நான் தான் இது ஒரு வேலை செஞ்சாதான் வாழ முடியும். உப்பு கூடிட்டுது, சரி பரவாயில்ல. உப்பு கூடிட்டோம் காணுமண்டா அவளுக்கு சாப்பிட்டு அவளுக்கு தெரியல, அவளுக்கு பசியில் சொல்லுவாள் காணுமண்டு. சரி, அப்போ நான் வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் மக்களே. இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம். பாய்.